விளங்கல்ல. இதை விளங்கிக்கணும். இதை விளங்காதனாலதான் பிரச்சனை. எங்களைய சுவர்க்கத்துக்கு கூட்டிக்கொண்டு போறதுக்கல்ல ஷேகுமார்கள் வந்த ஷேகுமார்கள், குதுபுமார்கள், காமிலான ஷேகுமார்கள், வலிமார்கள் எல்லாரும் ஏன் தெரியுமா வந்தாங்க? சுவர்க்கத்துக்கு கூட்டிக்கொண்டு போறதுக்கல்ல. அவங்க வந்த ஒரே ஒரு காரணம், அல்லாஹ்ட வாசல்ல கொண்டு போய் விடு, அல்லாஹ்வுடைய மஹப்பத் என்னும் வாசல்ல கொண்டு போய் எங்களை விட்டுட்டாங்க என்று சொன்னா அதுக்கு பிறகு இவங்களை என்ன செய்யணும் என்று அல்லாஹ் பார்த்துக்கொள்ளும். ஷைத்தானுக்கு இருந்து பாதுகாப்பு பெற்று தரக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் இந்த காலத்தில் இருப்பார்கள் என்றிருந்தால் அது வலிமார்கள் தான், காமிலான ஷேகுமார்கள் தான். இது யாருக்கும் விளங்குது இல்ல, விளங்காது. தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள், விளங்க மாட்டாது. விளங்குற ஒரு சாமானும் அல்ல. அப்ப விளங்காட்டி என்ன செய்யற? சும்மா தலையோடச்சுக்கும் நிக்கிறா இல்ல. முன்னோர்கள் எந்த வழியில போனாங்களோ அதே வழியில போங்க. போகும் பொழுது சரியான வழியை தேடும் பொழுது காமிலான ஷேகுடைய பரக்கத்தின் மூலம் அல்லாஹ் வாசலை திறந்து தருவான். அதுக்கு பிறகு விளங்கும். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயசுல நபிப்பட்டம் கொடுத்ததுக்கு காரணம் 30 வயசுல தகுதி இல்லாததனாலயா, அல்லது 40 வயசு வரையில் சின்ன பிள்ளைகளை போல நடந்தார்களா, 40 வயசு வரையில் உலக ஆசையில் இருந்தார்களா, 40 வயசு வரையில் பொய் சொன்னார்களா, 40 வயசு வரையில் பெண்களை ஆசைப்பட்டார்களா, 40 வயசு வரையில் எங்களுக்கு இருக்கிற எந்த ஆசை, எந்த பாவம், எந்த தவறு அவங்களுக்கு இருந்தது? குழந்தை பருவத்தில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். 40வது வயசுல தான் போதுங்கள் யா ரசூலல்லாஹ் என்ற அந்த குர்ஆன் ஆயத்து இறங்குது. அதுக்கு பல விளக்கங்கள் இருக்குது, பல காரணங்கள் இருக்குது. அது பெரிய பெரிய மஜ்லிஸ்கள்ல பெரிய பெரிய சூஃபியாக்கள் பேசுவார்கள். எங்களுக்கு அதை பேசுறதுக்கு தகுதி கிடையாது. அவுலியாக்கள் உலகத்துக்கு வந்து அவங்க உலகத்தில் ஆசை வைக்கவும் இல்லை, உலகத்தை விரும்பவும் இல்லை. அல்லாஹ்வை மஹப்பத் வைத்தவர்களாக அனைத்து மக்களையும் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்த்தவர்கள். எனவேதான் இந்த இலங்கையில் இருக்கும் பள்ளி வாசல்களில் அதிகமான பள்ளி வாயில்கள் முஹியுத்தீன் பள்ளி. முஹியுத்தீன் பள்ளி இன்றைக்கு எத்தனையோ கொள்கையில ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அப்படி போய் கொஞ்சம் அகலைகளை தோண்டி போய் பார்த்தா முஹியுத்தீன் பள்ளி, கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா முஹியுத்தீன் பள்ளி, அல்லது மீரா பள்ளி. மீரா பள்ளி என்றால் குத்துபுல் மஜீத் ஷாவுல் ஹமீத் லாஹூரி மீரா சாஹிப், அல்லது ஒரு தாபியா, அல்லது ஒரு தக்கியா, அல்லது ரிஃபாயியா தரீக்கத்தினுடைய ஒரு தாபியா, அல்லது ஹசன் ஹுசைன் பள்ளி என்று சொல்லுவாங்க. ஹசன் ஹுசைன் பள்ளி, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய ஞாபகார்த்தமாக கட்டின பள்ளி. இதெல்லாம் யாரு கட்டினது? 50-60 வருஷத்துக்கு முந்தி ஸ்ரீலங்காவில் தரீக்கத்தை தவிர வேறு ஒன்று கிடையாது. எந்த வீட்டு கதவை தட்டினாலும் ஒன்றோ காதிரியா, அல்லது ஷாதிரியா, அல்லது ரிஃபாயியா, அல்லது நக்ஷபந்தியா. இந்த 4ல் ஒன்றுதான். 50 வருஷத்துக்கு பிறகுதான் வேறு வேறு ஒவ்வொன்று வந்து தலை தூக்கினது. காரணம், நாங்க பொதுபோக்குத்தனமா இருந்துட்டோம். அதுவும் ஒரு காரணம். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஹம்பாந்தோட்டை இருக்குது ஸ்ரீலங்காவில். ஹம்பாந்தோட்டை எல்லாருக்கும் தெரியும். ஹம்பாந்தோட்டையில முஸ்லிம்கள். ஹம்பாந்தோட்டைக்கு இங்கே அப்படியே வந்தா தங்கல்ல என்ற ஒரு இடம் இருக்கு, அங்கே முஸ்லிம்கள். ஹம்பாந்தோட்டைக்கு தங்கல்லைக்கும் இடையில காபிர்கள், ஒரு முஸ்லிம் கூட இல்ல நடு ரோட்ல. அங்க தங்கல்லையில் இருந்து அப்படியே திக்வல்லைக்கு வந்தா திக்வல்லையில முஸ்லிம்கள், திக்வல்லைக்கும் தங்கல்லைக்கும் இடையில ஒரு முஸ்லிம் கிடையாது, எல்லாமே காபிர்கள். திக்வல்லையில இருந்து மாத்தரைக்கு வந்தா மாத்தரையில முஸ்லிம்கள், மாத்தரைக்கும் திக்வல்லைக்கும் இடையில நடுவுல காபிர்கள், வடிகட்டிய காபிர்கள். ஒரு முஸ்லிமும் இல்ல. இறங்கினாலும் பயம். போர்வ வரையில போய் பாருங்க, போர்வ வரையில் அனைத்துமே காவிரிகள், போர்வையில முஸ்லிம்கள். மாத்திரையிலிருந்து வெளிகாமத்துக்கு வாங்க, வெளிகாமத்துல முஸ்லிம்கள், நடுவுல காவிரிகள். வெளிகாமத்துல
கத்திர பள்ளி என்று ஒன்று இருக்குது கடலோரத்துல. அந்த பள்ளியிலிருந்து கட்டுக்கோட தெவட்ட வரையில வந்து பாருங்க, கடலோரத்திலேயோ லேண்ட் சைட்லயோ சீ சைட்லயோ ஒரு முஸ்லிம் கிடையாது. ஒரு முஸ்லிம் கிடையாது. ஒரு குடும்பம் அல்ல, ஒரு முஸ்லிம். அங்கிருந்து கின்தொட்ட வரையில பார்த்தா அதே நிலைமை, கின்தொட்டையிலிருந்து மலப்பிட்டி வரையில பார்த்தா அதே நிலைமை, அங்கிருந்து வேறுவல வரையில பார்த்தா அதே நிலைமை, ஆண்குற வரையில பார்த்தா அதே நிலைமை, கொழும்பு வரையில பார்த்தா. இப்ப கொழும்புல இருந்து நீங்க எல்லாரும் கண்டி மட்டக்களப்பு போய் பாருங்க. எனக்கு எல்லாத்தையும் சொல்லி சொல்லிட்டு அதுக்கு 9:30. இப்ப இந்த நடுவுல மட்டும் முஸ்லிம்களும் பள்ளிவாசல்களும் முஸ்லிம்களும் பள்ளிவாசல்கள் என்ன பானத்தால விழுந்தாங்களோ முஸ்லிம்கள் எப்படி வந்தாங்க? ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஜியாரம் இருக்கும், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வலிமார்கள் வந்து தங்கினார்கள். கண்டி பக்கம் கெலியோய பக்கத்துக்கு போய் பார்த்தா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், போய் பார்த்தா வலிமார்கள் எங்கெங்கெல்லாம் பாம்பு பொந்து புலிக்குள்ள எல்லாம் இருந்து கொண்டு இஸ்லாத்தை ஹயாத்தாக்கி இருப்பாங்க என்றது நமக்கு விளங்கும். எங்கெங்க துனியா தொங்கல் எல்லாம் இல்லை. அதே போலதான் முழு இலங்கையில் எந்த பகுதியை போய் பார்த்தாலும் நடுவுல காவிரிகள், ஊர்ல முஸ்லிம்கள். என்ன காரணம்? அந்த காலத்து வலிமார்கள் குத்துபுமார்கள் பணத்தோட வந்தாங்க, செல்வத்தோட வந்தாங்க, இல்மையும் தகவுகையும் மகரிபா என்னும் ஞானத்தையும் கொண்டு வந்து வியாபாரமும் பண்ணினார்கள். ஏன்? வியாபாரிகளை பிடிக்கிறதுக்கு வியாபாரம் பண்ணினா தானே சரி. அவங்க எந்தெந்த அமைப்புல இருந்தாங்களோ அவங்களோட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து பழகி பேசி கதைச்சி படிப்படியாக திக்ருகளை காட்டி கொடுத்து தக்கியாக்களை உருவாக்கி பள்ளிவாசல்களை உருவாக்கி வந்தவங்க எல்லாம் குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முரீதீன்கள். எனவே அந்த பள்ளிவாசலுக்கு முஹியத்தீன் பள்ளி என்று பெயரை வைத்தார்கள். முழு உலகத்திலிருந்தும் எந்தெந்த குத்துபுடைய கலீஃபாக்கள் இந்த இலங்கைக்கு வந்தார்களோ அந்தந்த தக்கியா தாவியா என்ற பெயரில் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய திக்ர் மஜ்லிஸை வைப்பதற்கென்று அமைத்தார்கள். ஒரு ஜும்மா பள்ளி வாசலுக்கு பக்கத்தில் ஒரு மதரசா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஜும்மா பள்ளி வாசலுக்கு பக்கத்தில் மதரசா இருக்கும். ஏன்? அந்த பள்ளி வாசலை ஹயாத்தாக்குவதற்கு நம்முடைய இந்த மதரசா நமது தரீக்காவின் அமைப்பில் இயங்கட்டும். அதில் வெளியாகும் உலமாக்கள் இந்த பள்ளி வாசலில் சேவை செய்யட்டும். இப்படி தரீக்கா, காதிரியா, ரிஃபாயியா, ஷாதிலியா, நக்ஷபந்தியா உலகத்தில் இலங்கையில் பரவி முழு இலங்கை மக்களுக்கும் தீனுல் இஸ்லாத்தையும் திக்ரையும் தஸவ்வுஃபையும் காட்டி கொடுத்தது. இப்ப என்னன்னு கேட்டா உலமாக்கள் அதிகமாகி ஹாஃபிஸுமார்கள் அதிகமாகி குர்ஆனுக்கு விளக்கம் என்று பார்த்தா தர்ஜமத்து குர்ஆனை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. குர்ஆனுக்கு விளக்கம் சூரத்துல் அன்ஆம் 38ஆம் ஆயத்தை பாருங்க. அதுல இருக்கிறது ஷிர்க் என்று ஒருத்தர் கோட் பண்ணி சொல்றா, இன்னொருத்தர் பொய் சொல்லாத எனக்கு இவ்வளவு நாளும் தெரியாதுன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு வேறுமெண்டா எடுத்து பார்த்து லைன்ல இருக்கிறேன். அவர் ஓடி போறார். எடுத்து பார்த்தா டிவி கொசுக்க தரிச்சமா இருக்கு. எடுக்கிறார். சூரத்துல் அன்ஆம் 28ஆம் ஆயத்தா எடுத்து பார்க்கிறார். எதை பார்க்கிற? நேர போறார் இங்கிலீஷ், அரபு தெரியாது. நேர போறார் இங்கிலீஷ் அல்லது தமிழுக்கு அல்லது சிங்களத்துக்கு என்ன பாஷையில் இருக்கிறதோ அதை போய் வாசிக்கிறார். 28ஆம் ஆயத் நீதான் இது இருக்கு. அது மட்டுமல்ல, சூரா ஆல இம்ரான் 40ஆவது ஆயத்தை பாரு, அது பித்அத்து. அப்படியா? விரட்டுறாரு. ஆல இம்ரான் 40ஆம் ஆயத்தை பார்க்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹா தஜ்வீது முறைப்படி ஓத தெரியா, அத்தஹியாத்து தஜ்வீது முறைப்படி ஓத தெரியா, ஒன்றுமே தெரியா. இவர் பார்த்தது குர்ஆனை அல்ல, குர்ஆனுக்கு தர்ஜமா எழுதினாரே ஒருத்தர் இந்த காலத்துல. அவர் சொல்லல ஒரு பழைய சூஃபியாக்களை பின்பற்றக்கூடிய தரீக்கத்தில் உள்ள ஒரு ஆலிமு கிட்ட வந்து சொல்றாரு, சூரத்துல் அன்ஆம் 28ஆம் ஆயத்து அது ஷிர்கே. அவர் சொல்றார், என் உஸ்தாத்மார் சொல்லி தந்தது, என் ஷேகுமார் சொல்லி தந்தது, அது ஒரு ஷிர்க்கும் அல்ல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதுக்கு இந்த விளக்கம் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, ஷாஃபி இமாம் நபியா? ஷாஃபி இமாம் நபியா? ஷாஃபி இமாமுக்கு வஹி வந்தோம்? ஷாஃபி இமாமுக்கு மிஸ்டேக் போகாதோ?
நல்லா யோசிக்கணும். இதுதான் வெளியில நடக்குது. ஷாஃபி என்ன ஷாஃபி இமாம் அவர் எத்தனை பிறந்தாரு? ஹிஜ்ரி 150 பிறந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை? அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க ஹிஜ்ரி 11. அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க 150. இன்னும் 125 140 வருஷத்துக்கு பிறகு வந்தவர் சொன்னதுனால கேட்கணுமா? ஆனா இவர் தூக்கிட்டு வந்திக்கிறவர் போன கிழமை இங்கிலீஷ்ல எழுதின தர்ஜமா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னதை நம்ப இயலாத இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சிங்களத்திலும் டிரான்ஸ்லேட் பண்ணினத்தை மட்டும் பார்த்துட்டு அதை ஈமான் கொண்டு நம்பி பரப்புறார். இதுக்கு எங்கட பெண்கள் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது, எங்கட பிள்ளைகள் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது. இஸ்லாத்துல முதலாவது அதபு. எங்கட முன்னோர்கள் தாய் தகப்பர்கள் குத்துபு நாயகத்தை கண்ணியப்படுத்தினாங்களா? ரைட், நாங்களும் கண்ணியப்படுத்துவோம். குத்துபு நாயகத்திட முழு தரஜாவையும் நான் அறிஞ்சிட்டு தான் கண்ணியப்படுத்தணும் என்று நினைச்சா அவன் மாட்டேன். உஸ்தாதுமார்களுக்கு எந்த கண்ணியத்தை கொடுக்கணும், தாய் தகப்பனுக்கு எந்த கண்ணியத்தை கொடுக்கணும், மூத்த மனிதர்கள் வயதாளிகளுக்கு எந்த கண்ணியத்தை கொடுக்கணும், கண் தெரிபடாதவர்கள் காலால நடக்க கஷ்டமானவர்கள் அவர்களுக்கு எந்த கண்ணியத்தை கொடுக்கணும், உதவி செய்யணும் என்பதை நாங்க யோசிச்சு நடந்து கொள்வோம். அவுலியாக்களை பத்தி யாருக்கும் விளங்கெடுக்கல. அதை சொன்னதை கேட்டு கண்ணியமாக நடந்தா வெற்றி. இல்ல இல்ல நான் ஆராய்ச்சி செஞ்ச பிறகுதான் நான் இதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னா ஆராய்ச்சி செய்ததுக்குள்ள அறிவு நம்மிடத்தில் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், திக்ருடையவர்களுக்கிட்ட நீங்க கேளுங்க, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தா. திக்ர் உள்ளவங்கண்டா யாரு? அஹ்லல் இல்மி என்று சொல்லல்ல. மദ്രஸா பிள்ளைகளுக்கு தெரியும், உஸ்தாத்மார்களுக்கும் வழங்கும், தங்கள்மார்களுக்கும் வழங்கும். மாஷா அல்லாஹ். ஃபஸ்அலு அஹ்லல் இல்மி, இல்ம் உள்ளவங்ககிட்ட கேளுங்க, ஆலிம்கிட்ட கேளுங்க என்று சொல்லல குர்ஆன்ல. ஃபஸ்அலு அஹ்லல் ஸிக்ர், ஸிக்ர் உள்ளவங்கள்ட்ட போய் கேளுங்க. இன்குந்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தா ஸிக்ர் உள்ளவங்கள்ட்ட கேளுங்க. ஒரு வயசாளி ஒரு நாளைக்கு 10 லட்சம் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றாங்க. அதே இவர் ஸிக்ர் உள்ளவர், 10 லட்சம் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றாங்க. இவர்கிட்ட போய் சூரத்துல் ஃபாத்திஹால யதார்த்தம் உள்கருத்து என்று கேட்டா அவர் மദ്രஸா கண்டதும் இல்லை. அவர் சூரத்துல் ஃபாத்திஹால விளக்கம் எப்படி போனாலும் அவர் ஆலிமே அல்ல. என்ன வாப்பா, நான் ஏதோ என் உம்மா வாப்பா எனக்கு சொல்லி தந்தத்தை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கூட்டி இப்ப 10 லட்சம் இருக்கிற ஒரு நாளைக்கு செய்யறேன். கஷ்டம், எனக்கு நேரத்துக்கு தூங்கல, அடிச்சாரு இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் ஆலிம் அல்ல, அதுக்கு ஆலிங்கள்ட்ட கேளுங்க, போய் கேளுங்க என்று சொன்னால், ஆலிங்கள்ட்ட கேளுங்க என்று சொன்னா உள்ளவர்கள் கிட்ட என்று சொன்னாங்களே, அப்ப அதில் ஆலிம்கள் என்று சொல்லலையே அல்லாஹ் தஆலா. ஏன் திக்ர் உள்ளவர்கள் என்று சொன்ன? திக்ர் என்று சொன்னா இவருக்கு என்ன அர்த்தம், என்ன மீனிங்? திக்ர் உள்ளவர்கள் என்றா கல்புல் உள்ள பூட்டு, அந்த லொக் கல்புல் உள்ள அந்த பூட்டு துறப்பட்டு 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கும் வழிமார்கள், குத்துபமார்கள், அவங்ககிட்ட போய் கேளுங்க. எது இருந்தாலும் பரவாயில்லை, உடனே வரும், உடனே வரும், வந்து கொண்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அவுலியாக்கள் திக்ர் உள்ளவர்கள். உதாரணமாக ஒரு பெரிய வலிமார்கள் ஒருத்தருக்கு சக்கராத், அதாவது கடைசி கட்டம், அவர் ரூஹ் பிரிய போது சந்தோஷத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வை சந்திக்க போறேனே, இவ்வளவு காலம் இந்த உடம்போட துனியாவுல இருந்து கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்ப இந்த ரூஹ் அல்லாஹ் கிட்ட போய் அடங்க போகுதே, அல்லாஹ்வை நெருங்க போறேனே என்று நினைச்சு நல்ல சந்தோஷமா இருக்கிறார். வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு என்ன ஒரு சக்கராத்துல கஷ்டப்படுறார். இன்னொருத்தர் பெரிய தக்குவாதாரி பக்கத்து கிட்ட போய் அவருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி கொடுக்கிறார். அந்த வலியுல்லாஹ்க்கு கலிமா சொல்லி கொடுக்கிறாரு. ஏன்? மன்கால லா இலாஹா இல்லல்லாஹ் தகலல் ஜன்னah. மௌத்தாவுற நேரத்துல யார் சரி கலிமாவோட மௌத்தானா சுவர்க்கம் வாஜிபு, சுவர்க்கம் கிடைக்கும், அவங்களுக்கு சுவரா கிடைக்கும்.
எனவே இவர் பெரிய விஷயத்தோட வலிமார்களாக இருந்தாரு. இவரு இப்ப களிமா சொல்லி கொடுத்த களிமாவோட மௌத்தாகட்டுமே, சும்மா தானே வாயை வச்சுக்கொண்டு நிற்கிறார் என்று போய் களிமாவை ஞாபகப்படுத்துறார். சக்கராத்தில் இருக்கிறவருக்கு பேச இயலுமா?